தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று கிறிஸ்துவின் வரலாற்றை இந்த ஒரு திருவசனத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் இதை பார்க்கும் பொழுது தேவ பக்திக்குரிய ரகசியமானது என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன என்று சொல்கிறது என்று பார்ப்போமே. ஆனால் we confess is the mystery of godliness என்று எழுதியிருக்கிறது. The mystery of godliness. godliness என்கிற வார்த்தை பரிசுத்தத்திற்கு அடுத்ததாக இருக்கிறது. சுத்தமான சரீரத்தை உடையதாக இருக்கிறது. நம்ம இடத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளுகிறதற்குரிய காரியமா இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த தெய்வீக தன்மையானது ஒரு மனிதனுக்குள்ளாக எப்பொழுது உண்டாகிறதாம்? இயேசு கிறிஸ்துவை நம்புகிறதன் மூலம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பே நம்மை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆமென்.